Dear teachers, good morning. PGTRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற PGTRB Physical Director எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 8 இது. இந்த பார்ட் 8இல் நாம் 13 கொஸ்டின்ஸ் படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? ஓகே, இன்றைய முதல் கேள்வி என்னவென்றால், தி சைனிக் ஸ்கூல்ஸ் ஆர் எ சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா கன்சீவ்ட் இன் 1961 by dash. தி சைனிக் ஸ்கூல்ஸ் ஆர் எ சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா கன்சீவ்ட் இன் 1961 by ஆன்சர் வி.கே. கிருஷ்ண மேனோன் அல்லவா? கிருஷ்ண மேனோன். ஓகேயா? அதாவது என்ன கேள்வி கேட்கப்பட்டுள்ளது என்றால், இந்தியாவில் சைனிக் ஸ்கூல்ஸ் 1961இல் தொடங்கியவர் என்பதுதான் கேள்வி. ஓகே, இந்தியாவில் 1961இல் சைனிக் ஸ்கூல் யாரால் துவக்கப்பட்டது? ஆன்சர் வி.கே. கிருஷ்ண மேனோன் அல்லவா? வி.கே. கிருஷ்ண மேனோன். ஓகேயா? சைனிக் ஸ்கூலை துவக்கியவர் அல்லது சைனிக் ஸ்கூலை நிறுவியவர் யாரென்றால் வி.கே. கிருஷ்ண மேனோன். ஓகேயா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், how many feathers fixed in the base of the badminton cork? How many feathers fixed in the base of the badminton cork? பேட்மிண்டன் கார்க்கில் எத்தனை இறக்கைகள் உண்டு? 16 அல்லவா? 16. ஓகே, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். How many feathers fixed in the base of the badminton cork? Answer 16. Then no child below the age of 14 years shall be employed to work is mentioned in dash of Indian Constitution. No child before the age of 14 years shall be employed to work is mentioned in dash of Indian Constitution. Answer Article 23. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைகளும் பணி செய்ய அனுமதி இல்லை அல்லவா என்பது எந்த சட்டம்? ஆர்டிக்கிள் எந்த சட்டம்? சட்ட எண் என்ன? இதுதான் கேள்வி. ஓகே, ஆர்டிக்கிள் 23. ஓகே, ஆர்டிக்கிள் 23 படி, ஆர்டிக்கிள் 23 படி 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைகளையும் வேலையில் அமர்த்தக்கூடாது. ஓகேயா? தென் wind cages shall be used in the following events. Wind cages shall be used in the following events. Answer 100 meter hurdles, 110 meter hurdles, 200 meter long jump and triple jump. ஓகேயா? wind cage எந்தெந்த ஈவெண்ட்ஸில் பயன்படுத்தப்படுகிறது? ஓகே, ஆன்சர் 100 meter hurdles, 110 meter hurdles, then 200 meter, அதே போன்று லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப். ஓகேயா? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தென் NCTE stands for National Council for Teacher Education அல்லவா? NCTE stands for National Council for Teacher Education. Then the retina is in dash. The retina is in eye அல்லவா? The retina is in eye. Then weight of the shot put for boys or youth. Weight of the shot put for boys or youth. Answer 5000 grams அல்லவா? 5000 grams. ஓகே, 5000 grams தான் என்னது ஆன்சர். Then what is the stagger distance for land number 2 for 800 meter run conducted using staggered start in 400 meter standard track? Answer 3.526. ஓகே, ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க வேண்டும். What is the stagger distance for land numbers 2 for a 800 meter run conducted using staggered started in a 400 meter standard track? Okay, answer 3.526 meter. Okay, then due to anxiety and stress dash increases. Due to anxiety and stress dash increases. Answer tension அல்லவா? tension.
ஆங்ஸைட்டியால் கவலையால் மட்டுமின்றி ஸ்ட்ரெஸ்ஸால் மன அழுத்தத்தால் என்ன உண்டாகும்? பதட்டம் தான் உண்டாகும், அல்ல டென்ஷன் தான் உண்டாகும். ஓகே, பதட்டம் தான் உண்டாகும். ஓகேயா? தென் manpower planning is highly influenced by the pattern of dash. Manpower planning is highly influenced by the pattern of migration. அல்லவா? மைக்ரேஷன். மனித சக்தியினுடைய திட்டமிடல் என்பது மேக்சிமம் இதனால் அதிகமாக பாதிக்கப்படும் இடம்பெயர்தல் வாயிலாகத்தான் பாதிக்கப்படும், அல்லவா? மனிதன் சக்தியினுடைய திட்டமிடலானது எதனால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் என்றால் மைக்ரேஷனால். ஓகேயா? மைக்ரேஷன். ஓகே, manpower planning is highly influenced by the pattern of migration. Then trial and error theory was given by Edward L. Thorndike. அல்லவா? trial and error theory-யை கொடுத்தவர் Edward L. Thorndike. அல்லவா? trial and error theory was given by Edward L. Thorndike. Then in 19th century, the research of Dash proclaims that in Bengal state of the 5 lakhs population, only 4 women were literate. In the 19th century, the research of Dash proclaims that in Bengal state of the 5 lakhs population, only 4 women were literates. Answer Adam Smith. Adam Smith. என்ன கேள்வி என்றால் 19ஆம் நூற்றாண்டில் இவர் கண்டுபிடித்த ஆராய்ச்சியில் வங்காளதேச மாநிலத்தில் 5 லட்சம் மக்கள் தொகையில் 4 பெண்கள் மட்டும்தான் கல்வி கற்றவர்கள் என்பது தெரிய வந்தது, அல்லவா? யார் நடத்திய ரிசர்ச்சில் இது தெரிய வந்தது என்பது தான் கேள்வி. ஆன்சர் ஆதம் ஸ்மித். ஓகே, in the 19th century, the research by Adam Smith proclaims that in Bengal state of the 5 lakhs population, only 4 women were literates. Then NCERT in its publication documents on social, moral and spiritual values in education 1979 has drawn up dash values to be inculcated through education. NCERT in its publication documents on social, moral, spiritual values in education 1979 has drawn up dash values to be inculcated through education. என்ன இங்கே கேட்கப்பட்டுள்ளது என்றால் NCERT-யுடைய வெளியீடு தான் என்ன? சோஷியல், மாரல், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இன் எஜுகேஷன். எந்த ஆண்டு வெளியிட்டது? 1979 வெளியிட்டது, அல்லவா? இந்த புத்தகத்தில் அல்லது இந்த வெளியீட்டில், இந்த நூலில் எஜுகேஷனை பற்றி எத்தனை மதிப்புகள் அல்லது எத்தனை பாடங்களில் சொல்லப்பட்டுள்ளது என்பது தான் கேள்வி. ஓகே, ஆன்சர் 84. ஓகேயா? ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். NCERT in its publication documents on social, moral and spiritual values in education 1979 has drawn up 84 values to be inculcated through education. ஓகே, then அடுத்த கேள்வி, the ideal time to practice Surya Namaskar. The ideal time to practice Surya Namaskar. Answer at sunrise. அல்லவா? என்ன கேள்வி? சூரிய நமஸ்கார் எப்போது செய்வது மிகவும் கரெக்டாக அமையும் என்றால் ஆன்சர் அட் சன்ரைஸ், அல்லவா? சூரியன் உதிக்கும் போது செய்வது தான் மிகவும் மேட்சாக அமையும். ஓகே, தி ஐடியல் டைம் டு ப்ராக்டிஸ் சூரிய நமஸ்கார். ஆன்சர் அட் சன்ரைஸ். ஓகே ஓகே, நன்றி. இத்துடன் பார்ட் 8 ஆனது முடிவடைந்தது. மட்டுமின்றி 2013 கொஸ்டின் பேப்பரில் PGTRB பிசிக்கல் டைரக்டருக்கான 2013 கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளையும் நாம் படித்து முடித்து விட்டோம். ஓகே, நன்றி.